வெறும் 2000 ரூபாய்க்கு சார். 2000 ரூபாய். வெறும் 2000 ரூபாய்க்கு பாக்கெட் ஸ்ப்ரிங் வந்துரும், சூப்பர் சாஃப்ட் ஃபோமும் வந்துரும். அதாவது கம்பெனிக்கு வாரண்டி 2 வருஷம் கொடுத்துருவாங்க. ஓகே. நான் பர்சனலா 3 வருஷம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருவேன். 5 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி ஃபார் த கிளீனர். ஃப்ரீ டெலிவரி தான் பண்றீங்க. எல்லா ஊருக்கும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். சென்னையில இருந்துலாம் திடீர்னு ஆர்டர் பண்ணா இங்க இருந்து ஏன்னா அங்கே ஃப்ரீ டெலிவரி எத்தனை பேர் லட்சம் பேருக்கு நான் கொடுத்துருப்பேன் எனக்கு தெரிஞ்சு. இது நான் கொடுக்கறது வெறும் 13,000 ரூபாய் கொடுக்கேன். சிம்பிள் மெக்கானிக்ஸ் தான் எடுத்தாச்சு, அப்படியே வந்துடும். முடிஞ்சு அவ்வளோதான். பேக்ல சாயணுமா நாங்கள் ஃபுல்லாக அப்படியே சாய்ச்சாச்சு, அவ்வளோ முடிஞ்சு. அவ்வளோதான். கொஞ்சம் சாஞ்சு உட்காரணுமா அப்படி சாஞ்சு உட்காந்து. ஆல் ஓவர் இந்தியால எல்லா இடத்துலயுமே ஆள் வச்சுக்கிறாருங்க. டேமேஜால கண்டிப்பா டேமேஜ்லாம் வரும். எல்லாமே டேமேஜ் தானே வருது. மேனுவல் ரெக்லைனர் இதோட ரேட் பாத்தீங்கன்னா 13,500 ரூபாய்க்கு மேல கிடையாது. பிடிஸ்ல பாத்தீங்கன்னா மெத்த பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இங்க நான் உட்காந்து இங்க மட்டும் தான் மடங்கும். ஆமா, நான் இங்க உட்காரனா இங்க மட்டும் தான் மடங்கும். மடங்கிருக்கா இது மட்டும் தான் மடங்கிருக்கு. சரி, இது மட்டும் தான் அமுங்கும். சென்னையில இருந்து நிறைய கடை உங்க கிட்ட இருந்து ஸ்டாக் எல்லாம் வருதுன்னு கேள்விப்பட்டேன் லைட்டா. அது உண்மையாது? அதாவது இப்படி வச்சு ஒரு சின்ன ப்ரெஷர் மட்டும் கொடுத்தா போதும், ஃபுல்லா படுத்துக்கலாம். இந்த இடத்துல தலை சிட் ஆயிரும். இந்த மாதிரி ஒரு ஃபோல்டு போட்டு சினிமா பர்பஸ் அதுக்கு தான் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா. அதுக்கு இதை விட கம்ஃபர்டபுளானது எதுவுமே இருக்காது. பிடிசில வந்து லைஃப் டைம் கேரண்டி போக இந்த மாதிரி 3 தலைவாணி ஃப்ரீயா கொடுத்துரும். நல்ல பெரிய தலைவாணியா. நம்ம ஸ்பெஷல் எதுக்குன்னா சில்ட்ரன் சோஃபாலாம் பண்றோம். சில்ட்ரன் சோஃபா? ஆமா, பிறந்த குழந்தைங்கலாம் சோஃபா உண்டு. என்ன ரேட்? இதோட ரேட் பாத்தீங்கன்னா வெளியே வாங்கினா எவ்வளவு வரும்? இது 45 ரூபாய்க்கு மேல வரும். அவ்வளவு கம்மியா கொடுக்குறீங்க? வெல்கம் டு பிளாக் பீட்டர் வாக். இன்னைக்கு இந்த வீடியோ பண்ணிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிடிசி ஃபர்னிச்சர் தான் வந்திருக்கோம். ஸோ நிறைய பேர் நம்ம சென்னையிலேயே நிறைய யூடியூபர் இருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து இந்த கடையில வீடியோ பண்ணாதவங்க யாருமே கிடையாது. இங்க இருந்துகிட்டு சென்னைக்கே டெலிவரி கொடுக்குறாருன்னா பாத்துங்க. அந்த அளவுக்கு வந்து திருநெல்வேலியிலேயே ஃபேமஸான ஒரு ஆள்னா இவர் தான். ஸோ ஹாய் பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் ப்ரோ. நம்ம ஷாப் எல்லாருக்குமே தெரியும். ஆல்மோஸ்ட் திருநெல்வேலியில தான் இருக்கு. திருநெல்வேலியில் பார்த்தீங்கன்னா மெயின்லேயே இருக்கு. ஆமா, இங்கே இப்போ 2 பிரான்ச் மாதிரி வந்துடுச்சு நமக்கு. திருநெல்வேலியில் வந்துட்டு எங்க கேட்டாலும் பிடிசின்னா ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரியும். கண்டிப்பா. நானே பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கிட்டு பிடிசி ஃபர்னிச்சர் ஷாப் எங்க இருக்குதுன்னு கேட்டாங்க. அவங்களே கூப்பிட்டு வந்து விட்டாங்க ஆட்டோல. அந்த அளவுக்கு ஃபேமஸா இருக்காரு பிரதர் திருநெல்வேலியில. எல்லாம் மக்களாகி நீங்கள் கொடுக்குற ஒரே ஒரு ஆதரவு தான். அந்த ஆதரவுக்கு ஏற்ற மாதிரி நல்ல தரமும் நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. சொல்லுங்க தலைவரே. நல்லா இருக்கு பிரதர். இப்போ உங்க கடையை பொறுத்த வரைக்கும் நிறைய யூடியூபர் வராங்க, அது வேற விஷயம். நீங்க ஃபேமஸ் ஆயிட்டீங்க, அப்படி வேற விஷயம் விட்டுருங்க. ஆனா சென்னையில இருந்து நிறைய கடை நான் வீடியோவும் பண்ண போயிருக்கேன். அங்க பாத்தீங்கன்னா உங்க கிட்ட இருந்து ஸ்டாக் எல்லாம் வருதுன்னு கேள்விப்பட்டேன் லைட்டா. அது உண்மையாது? உண்மைதான். இங்க சென்னையில ஏகப்பட்ட கடைகள் வந்து என்ன வாங்குறாங்க. அந்த கடை பேர் என்னால மென்ஷன் பண்ண முடியாது, தப்பாயிடும். ஆமா, ஆனா நிறைய கடைக்காரங்க இங்க இருந்து அங்க வாங்கி யூஸ் பண்றாங்க. சென்னை பொறுத்த வரைக்கும் ஸ்கிராப் வுட் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. வழி கிடையாது. ஃபோம்ல வந்து பி கிரேட் ஃபோம் யூஸ் பண்ணுவாங்க. ஆமா, அப்பதான் அங்க உள்ள காம்படிஷனுக்கு கட்டுப்படி ஆகும். அது மாதிரி கிளாத் பாத்தீங்கன்னா நான் பேக்கிங் கிளாத்னு சொல்லுவாங்க. அந்த கிளாத்துக்கு மேல உள்ள கீழே உள்ள பேக்கிங் இல்லாம இருக்கும். அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. லோடு கூட ஏதோ சில ஊருக்கெல்லாம் போச்சு, சென்னை, கோயம்புத்தூர், அந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டேன். பில்லெல்லாம் போட்டு இருந்தாங்க. அதான் நான் சொல்றேன்னா, நமக்கு எப்படி நம்ம வெளியே நம்ம நேம் ரீச் ஆச்சுன்னா, கம்பெனி இருக்கிறது திருநெல்வேலியில, ஆனா இங்க இருந்து செட்டு போறது எல்லாமே வெளியூர் தான். சென்னை ஏகப்பட்ட செட்டு சென்னை தான் போகும். சென்னை போகும், பெங்களூர் போகும், இதெல்லாம் வெளியே போகும். நான் எதுக்கு இங்க இருந்து சென்னை வர மாட்டேங்க அப்படின்னா ஒரே ரீசன் தான். வந்துடும் குடிசை வந்து கலவராங்க. திருவனந்தபுரத்துல இருக்கு, இங்க இருக்கு. இங்கதான் மரங்கள் தெளிவா எடுக்க முடியும். ஆமா, சென்னையில வந்து அந்த மாதிரி மரங்கள் தெளிவா எடுக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவங்களே இருந்து வெளியே இருந்து தான் இறக்குறாங்க. மேக்சிமம் இங்க இருந்து அங்கேயே மரம் போகுது. அப்ப அதை கம்பேர் பண்ணும்போது எனக்கு ரேட்டும் சீப்பா கொடுக்க முடியும். எதனால மரத்துக்குனால மரம் வந்து தெளிவா பார்த்து எடுக்கலாம். இப்ப நான் சென்னையில இருக்கேன், நான் ஃபோன் பண்ணி மரம் அனுப்பிடுங்கன்னு சொல்லிட்டு உட்காந்துருவேன். வரது எப்படி வரும்னு தெரியாது. இங்க நானே போய் மரத்தை செக் பண்ணி எடுத்துட்டு அந்த மரத்துல பிடிசின்னு ஸ்கெட்ச் போட்டுட்டு அப்புறம் தான் வெட்ட கொடுப்போம். ஓகே, அந்த அளவுக்கு. அதனாலதான் நீங்க வந்து சென்னைக்கு லோடு அனுப்புறது இல்லாம எல்லா ஊருக்கும் லோடு அனுப்ப முடியுது. அதே மாதிரிதான் பிடிசில வந்து லைஃப் டைம் கேரண்டிங்கிற வார்த்தை வரதுக்கு காரணமே வுட்டுக்கு வந்து லைஃப் டைம் வரக்காரணம் நானே போய் அந்த மரத்தை பார்த்து எடுக்கிறனால தான் பண்ணி கொடுத்துருக்கேன். அதான் வந்து உங்க கடையை விட்டு வெளியே போகுதுன்னா அந்த பொருள் பக்காவா போகும். கண்டிப்பா தெளிவா போகணும். ஏன்னா வாய் விட்டுட்டோம் நாம இதான் அதான் சொல்லிடுறோம். சொன்ன மாதிரி பண்ணலன்னா மக்கள் அறுத்து கிழிச்சிருவாங்க. நான் நிறைய இது பார்த்துருக்கேன், நிறைய கமெண்ட்ஸ் தான் பார்த்துருக்கேன். கடவுள் புண்ணத்து இது வரைக்கும் எந்த கஸ்டமர் எனக்கு வந்து தப்பா எதுவும் சொல்லல. அப்படி ஏதாவது தப்பான விஷயங்கள் கண்டிப்பா எந்த பிசினஸ்ல ஏத்தமும் இருக்கும் இறக்கமும் இருக்கும். கண்டிப்பா அந்த விஷயம் வரும்போது பட்சத்துக்கு கூட கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைடா பண்ணி கொடுத்துருவோம். அது மாதிரி சர்வீஸ் பேக்கப் வந்து எங்கிட்ட நல்லா இருக்கும். பெஸ்ட்டாவே சர்வீஸ் பேக்கப்னா என்ன சொல்ல வரீங்க? உதாரணத்துக்கு ஒரு செட் அனுப்பிட்டேன், ஃபிட்டிங் வீட்டுக்குள்ள போகல, பிரச்சனை ஆயிட்டு இருக்கு. யாரோ ஒரு ஆளை பிடிச்சி அங்கேயே ரெடி பண்ணி கொடுத்துறேன். அங்கேயே அனுப்பி ரெடி பண்ணி உள்ள அனுப்பிச்சிருவீங்க? ஏன்னா அங்கே ஏதோ மேனுஃபேக்சர் இருப்பாங்கல்ல, அவங்களே அனுப்பி விட்டுறேன். ஆனா அந்த ஃபிட்டிங் மட்டும் கொஞ்சம் பண்ணி கொடுத்துருங்க, பண்ணி கொடுத்துருவாங்க. ஆல் ஓவர் இந்தியால எல்லா இடத்துலயுமே ஆள் வச்சுக்கிறாங்க, பாத்துருங்க. அது மாதிரி இந்த அமேசான் இதுல எல்லாம் நிறைய பேர் மேனுஃபேக்சர் சப்ளை பண்றாங்க.
அவங்க நேம் வேற மாதிரி போட்டு சப்ளை பண்ணுவாங்க. அவங்க எல்லாம் இங்கெல்லாம் சப்ளை கொடுப்பாங்க. கண்டிப்பா அந்த அமேசான்ல கண்டிப்பா டேமேஜ் எல்லாம் வரும். வரும்போது என்ன எல்லாமே டேமேஜ் தானே வருது, எல்லாமே டேமேஜ் தானே வருது. எனக்கு தான் கால் வரும். அது ஒரு மேனுஃபேக்சர் ஒருத்தர் கால் இந்த சரௌண்ட் ஃபுல்லாமே அமேசான்ல வந்து டேமேஜ் வர பொருள் ஃபுல்லாமே அந்த மேனுஃபேக்சருக்கு ரிப்போர்ட் போனா அவங்க எங்களுக்கு கால் பண்ணி நாங்க ரெடி பண்ணி கொடுப்போம். அது மாதிரி இங்க இருந்து பொருள் அங்க போகுது இல்லையா, போகும்போது என்ன பண்ணணும்னா ஏதாவது ஒரு டேமேஜ் கம்மியாக ஒரு ஃபிட்டிங் வீட்டுக்குள்ள போகாது. இல்ல வண்டியில எடுத்துட்டு போகும்போது சொல்ல முடியாதுல்ல, அது ரேர். அது நம்ம பேக்கிங் நல்லா பண்ணி கொடுத்துறேன், அதனால அது பிரச்சனை இல்லை. வீடுகளை ஃபிட்டிங் போ சின்ன சின்ன டோரா இருக்கும், கம்பர்ட் சோவாலாம் பெருசா இருக்கும், அதெல்லாம் வீட்டுக்குள்ள போறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த மாதிரி சூழல் வந்து நம்ம அங்க ஆள் அனுப்பி பண்ணி தரோம். இவ்வளவுதான், வேற பெரிய விஷயம்லாம் இல்லை. இந்த விஷயத்தை கரெக்டா ஃபாலோ பண்ணாலே முடிஞ்சிடுச்சு. சரிங்களா, அவ்வளவுதான். வாங்க நம்ம சோபாவை பத்தி சரிங்களா, இதுதான் எங்களுடைய கஸ்டமர்ஸ். எங்களுடைய சிஆர்எம் கான்செப்ட் இதுதான், வேற ஒன்றும் கிடையாது. சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து சோபாவை பார்த்துருவோம். இப்போ உங்க கடையை எடுத்தாலே நிறைய பேர் சொல்றது ஃபேமஸ்னா ரெக்லைன் சோபாவும் கம்பேட் சோபாவும் தான் சொல்றாங்க. அது ஏன்? பொதுவாக கம்பர்ட்டை பொறுத்த வரைக்கும் கேளுங்க, யாருமே பேக்கெட் ஸ்ப்ரிங் சூப்பர் சாஃப்ட் வைக்க முடியாது, வைக்க மாட்டாங்க. ஆமா, பிடிசியில் மட்டும்தான் கம்பர்ட் சோபா ரெக்லைன் சோபாக்கும் சூப்பர் சாஃப்ட்டும் பேக்கெட் ஸ்ப்ரிங் போட்டு தருவோம். 15 வருஷம் கேரண்டி தருவோம் ஒரு பேக்கெட் ஸ்ப்ரிங் மேட்ரஸ்க்கு கடைகளை வாங்கும்போது. அது என்ன கான்செப்டோ அதே கான்செப்ட் வச்சுக்கோ. பேக்கெட் ஸ்ப்ரிங் வந்துடும், சூப்பர் சாஃப்ட் ஃபோமும் வந்துடும். ரெண்டுமே வந்துடும். அப்படி வச்சு யாரும் பண்ண மாட்டாங்க. இதுல அதை வச்சு பண்ணும்போது இன்னும் காஸ்ட் வந்து அதிகமா வரும். அதே சமயம் நம்ம கொடுக்குற ரெக்லைனருடைய ரேட் வாங்க காட்டுறோம். அதாவது இது ஒரு மேனுவல் ரெக்லைனர் தான். ரெக்லைனர் நம்ம நிறைய இருக்கும் ஸ்டாக்கு உட்கார்ந்துச்சு. நம்ம கடை ரெக்லைனர் பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு வித்தியாசம்னா, இவ்வளவு பெரிய ஹெவி மாடல் கொண்டு வந்தாலும் அந்த மேனுவல் ரெக்லைனர் ரேட் பாத்தீங்கன்னா 13,500 மேல கிடையாது. அதுக்கு மேல கிடையாது. மோட்டர் வச்சா 17,500. அதான் எப்படி சொல்றேன்னா, மெட்டீரியல் பொறுத்த ரேட்டு மாறுமோ தவிர மாடல் வச்சு ரேட் மாறாது. உதாரணத்துக்கு இந்த மாடல் 13,500 மாடல் இப்படி இருக்கு, இதோட எல்லாம் ஹெவி மாடல் வரும். ஆனா ஹெவி மாடலா இருக்கு, ஒரு 4,000 எக்ஸ்ட்ரா தாங்க, 5,000 எக்ஸ்ட்ரா அதே 13,500 பண்ணி என்ன வேணா ஆல்ரெடி சொன்னாலுமே அதாவது நீங்க சொல்றது வந்து கஸ்டமைஸ் பண்ணி சொல்றது. கஸ்டமைஸ் நீங்க என்னதான் கஸ்டமைஸ் பண்ணாலும், இப்போ டேம்பரோல போய் எடுத்துட்டு வராங்க மாடல்ஸ், எடுத்து வந்து இந்த மாதிரி மாடல்ஸ் எங்களுக்கு பண்ணித்தான்னு சொல்லுவாங்க. அதே மாடல் டேம்பரோல கேட்கும்போது ரேட் அதிகமாக சொல்லுவாங்க, ரொம்ப அதிகமாக சொல்லுவாங்க. நான் அதே மெட்டீரியல் அதே கான்செப்டுக்கு என்னால் அந்த ரேட்டு குறைச்சி தர முடியும். ஏன்னா அவங்க பெரிய நெட்வொர்க்கு, நம்ம வந்து ஒரு நார்மல் மேனுஃபேக்சர் ஓனாக மேனுஃபேக்சர் பண்ணுறதால நமக்கு அந்த ரேட்டு சீப் அண்ட் பெஸ்ட்டாக குவாலிட்டியாக பண்ணி குவாலிட்டியாகவும். உதாரணத்துக்கு நம்ம இதில் யூஸ் பண்ணுற மெக்கில் எல்லாமே ஒக்கின் பிராண்ட் தான் யூஸ் பண்ணுறோம். இந்த மெக்கானிக்ஸ் மட்டுமே நான் கொடுக்குற வாரண்டி பார்த்தீங்கன்னா, அதாவது கம்பெனிக்கு வாரண்டி 2 வருஷம் கொடுத்துருவாங்க. நான் பர்சனலாக 3 வருஷம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருவேன். 5 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி ஃபார் த ரெக்லைனர். மெக்கானிக்ஸ் மாற்றி கொடுப்போம். எல்லாம் வாரண்டி தான் கொடுப்பாங்க. மாற்றி அதை நான் கம்பெனி கார்டு கொடுத்து செட்டில் பண்ணிடுவேன். அதை கழட்டி மாட்ட சோம்பரி போட்டுக்கிட்டு யாரும் பெருசாக வாரண்டி கொடுக்க மாட்டாங்க. அதான் உண்மை. அதுதான் அது வந்து மறைக்கிறாங்க நிறைய கடை. அந்த மாதிரி மோட்டர்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கம்ப்ளைண்ட் வரும், வாங்காங்க அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. மோட்டருக்குமே நான் வந்து 4 வருஷம் 5 வருஷம் அதுக்கும் 4-5 வருஷம் வாரண்டி தரேன். மோல்டர் மோட்டார் தான், பெரிய கம்ப்ளைண்ட் வராது. கரெக்டாக மெயின்டைன் பண்ணலைன்னா கூட அது போட்டு அடியேன்னு அடிச்சாலும் கம்ப்ளைண்ட் வராது. எதனால அப்படி கடைகளில் வந்து மோட்டர் ரேட் அதிகம் சொல்றாங்கன்னா, லாபம் அவங்களுக்கு அதுல கம்மி. மோட்டரைஸ் மேனுவலை கம்பேர் பண்ணும்போது, ஏன்னா நாங்கள் மேனுவல் இதில் மோட்டரைஸ் பண்ணி கொடுத்தாலே நான் கடைக்காரனுக்கு தர ரேட்டே கொஞ்சம் அதிகமாக தான் போகும். அவன் அதுல இருந்து அவங்க அதிகமான லாபம் வச்சு கொடுக்கும்போது சாதாரண மேனுவல் ரெக்லைனருக்கும் மோட்டரைஸுக்கும் அதிகமான இடைவெளி பேமெண்ட். அதனால அவங்க வந்து அதை மேக்ஸிமம் அவாய்ட். நமக்கு அது பிரச்சனை கிடையாது. ஏகப்பட்ட ரெக்லைனர் மாடல்ஸ் உண்டு, மோட்டரைஸ்டு, RRR எல்லாமே. சுத்துற டைப் RRRலாம் பார்த்தீங்கன்னா வெறும் 17,500 சுத்துற டைப். இது வந்து மேனுவல் ரெக்லைனர் 15,500. இது மோட்டரைஸ் ரெக்லைனர், மோட்டரைஸ். ஆமா, இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வயசானவங்க, அந்த காலை இழுத்து அடிக்க முடியாம இருக்கும், கொஞ்சம் வயசானவங்க, கன்சீவா இருப்பாங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த சோபா கரெக்ட். இது என்னுடைய ஸ்பெஷல் ரேட்டே பார்த்தீங்கன்னா வெறும் 17,500 தான். 17,500. நம்ம மோட்டரைஸ்லாம் கடையில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ரேட் போட்டு சேல்ஸ் பண்ணுவாங்க. நம்ம வெறும் 17,500 கொடுத்துட்டு இருக்கோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யாருக்காவது கைகால் கொஞ்சம் கஷ்டப்படுறவங்க, அப்புறம் வயசானவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்டாக பண்ணி கொடுத்துருக்கோம். ஏதோ அதில் உட்காந்தா சரியா போயிடும் சொல்லி போறீங்களோ அப்படின்னு நினச்சி நான் கேட்டுக்கிறேன். அதுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் பண்ணி தரேன். அவங்களுக்கு பண்ணி பொதுவாக டெலிவரி எல்லாருக்கும் ஃப்ரீயாக தான் கொடுத்துட்ருக்கேன். இதில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்னா அது 17,500 வருதா, ஒரு 17,000 வரைக்கும் நான் பண்ணி. 17,000 வரைக்கும். சில கஸ்டமர் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்பாங்க, இன்னும் கொஞ்சம் ஏன்னா முடியல, அம்மாவுக்கு கொடுக்க போகிறேன், அப்பாவுக்கு நம்ம அம்மாவுக்கு கிஃப்ட் பண்ண போகிறேன், அந்த மாதிரி கான்செப்டுக்காக தாங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு நான் இன்னும் கொஞ்சம் பண்ணி கொடுப்பேன். அதை நான் யாராவது ஃபோன் பண்ணாங்களோ அவங்களுக்கு நேரில் வந்தீங்கன்னா தான் பண்ணி கொடுப்பாங்க. நேரில் ஃபோன் பண்ணும்போது தெரிஞ்சிடும் அவங்க போய் சொல்றாங்க சொல்றாங்க. அதுல இருந்து ஆபியம் வைக்காம நிறைய கொடுத்துருக்கு, நிறைய கொடுத்துட்டு இருக்கேன். கார தெரியும், ஆனா எப்படி யூஸ் பண்ண தெரியும். அந்த சைடுல 2 பட்டன் இருக்கு, அவ்வளவுதான். இந்த பட்டன் வந்து அந்த சைடுல தான் இருக்கணும்னு கிடையாது, எங்க வேணாலும் வச்சுக்கலாம். ஆமா, இது காமனா அந்த சைடுல வச்சிருப்பாங்க. ஒரு 2 பட்டன் இருக்கும் பாருங்க, அதுல மேல உள்ள பட்டன் நமக்கு அதோட ஓப்பன் ஆயிடும். ஆமா, ஃபுல்லா. இதுல என்ன ஒரு ஸ்பெஷல்னா, எந்த டிகிரி வேணாலும் நம்ம அதை இப்ப விடுங்க, இதுல லாக் ஆகிக்கலாம். அப்படியே லாக் ஆகிக்கும். இன்னும் கொஞ்சம் பின்னாடி போடுமா அமுக்குங்க, அப்படியே பின்னாடி அப்படியே ஃபுல்லா படுக்கிற அளவுக்கு போயிடும். ஃபுல்லாவே. ஓகே, சூப்பர் பிரதர்.
ஆமா இது வந்து நல்லா இருக்கும். இது வந்து பிரச்சனை இல்லை. ஆனா அது கண்டிப்பா கரண்ட் வேணும். நீங்க சொன்ன மாதிரி கை கால் வலி இருக்கிறவங்களாம் இதுல பட்டாங்கன்னா செம்மையா கஷ்டமா இருக்கும். சில பேர் திடீர்னு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும், கால் முறிவு இருக்கும், அவங்களுக்கு கால் மடக்க விடாதும்பாங்க. இந்த மாதிரி இதுல அதுல வந்து மேனுவலுக்கு அது மோட்டரைஸ்டு பெஸ்டா இருக்கும். ஆனால் நீங்க வந்து மோட்டரைஸ்ட் மட்டும் எப்பவுமே நான் ஸ்டாக் வச்சிருப்பேன். நீங்க எனக்கு காலையில ஆர்டர் கொடுத்தாலும் கூட கொஞ்சம் அர்ஜென்ட் ப்ரோ சொன்னா கூட நான் சாயங்காலம் லோடு ஏத்துற மாதிரி பண்ணி கொடுத்தேன். ஒரே நாள்ல பண்ணி கொடுப்போம் ஒரு பிரதர். வேற எங்க ஏன்னா அது மட்டும் என்ன எப்பவுமே ஸ்டாக் ரெடியாவே வச்சிருக்கேன். ஓகே. ஏன்னா வேற எங்கேயும் பண்ண மாட்டாங்க ஒரே நாள்ல. ஏன்னா 2-3 நாளா ஆகும். கண்டிப்பா ஆயிரும். நான் எப்படியா இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு ஒரே நாள்ல அவங்க பேசியே கொடுத்துரும். த்ரூ டெலிவரி எது இருக்குன்னு பார்த்து கொடுத்துரும். நம்ம கொஞ்சம் சீக்கிரமா கொடுக்கும்போது பார்சல் ஆஃபீஸ்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கேட்பாங்க. வேற வழி இல்லை, அதையும் நான் எக்ஸ்ட்ரா கொடுத்தாகணும். ஏன்னா இடம் இல்லை ப்ரோ நாளைக்கு ஏத்தான அத்தம்மா கூட ஒரு 100 ரூபா கொடுத்து நல்லா இருப்பேன், தயவு செஞ்சு ஏற்றி அனுப்பிவிட்டுங்கன்னா ஃப்ரீ டெலிவரி தான் பண்றீங்க. எல்லா ஊருக்கும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். அதோட ரகசியம் என்னன்னா நாங்க ரெகுலரா அவங்களுக்கு சப்ளை கொடுக்கறதுனால எங்களுக்குன்னு ஒரு ஃபிக்ஸட் ரேட், எல்லா ஊருக்கும் ஒரே ரேட் போட்டுருவாங்க. ஓகே. இப்போ நீங்க போறீங்கன்னா ஒரு ஊருக்கு ஒரு ரேட் போடுவாங்க. ஆமா. எங்களுக்கு ஃபிக்ஸடா ஒரு ரேட் போட்டு வச்சிருப்பாங்க. அந்த ரேட்லயே நாங்க கொடுத்துருவோம். அதனால தான் டெலிவரி ஃப்ரீயா பண்ணி தர முடியும். ஆமா. நான் இன்னொரு வாட்டி கேட்குறேன், சென்னையில இருந்துலாம் திடீர்னு ஆர்டர் பண்ணா இங்க இருந்து ஏன்னா அங்கே ஃப்ரீ டெலிவரி எத்தனை பேர் லட்சம் பேருக்கு நான் கொடுத்துருப்பேன் எனக்கு தெரிஞ்சு. ஆமா. ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா நான் அவங்க ஏரியா, அதாவது எந்த இடம் பார்சல் ஆஃபீஸ் இருக்கோ அந்த இடம் வரைக்கும் ஃப்ரீயா வந்து அங்க இருந்து வீட்டுக்கு கஸ்டமரும் எடுத்துக்கலாம். இல்லாட்டி அங்க உள்ள பார்சல் ஆஃபீஸ்ல இருந்து கூட அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுக்கான சார்ஜஸ் ரொம்ப இல்ல, ஒரு கொஞ்சம் போல சார்ஜஸ். லோக்கல் தானே அது. ஆமா. திருநெல்வேலியில சென்னைக்கு அனுப்பும்போது நீங்க அங்க இருந்து எடுத்துக்க மாட்டீங்களா? கம்மியா தான் வரும். அதெல்லாம் அவ்வளவுதான். அதெல்லாம் நீங்க கேட்கவே தெரியல, நீங்களே தான் போய் எடுத்துக்கணும். ஆமா. சில கஸ்டமர் போர்ட்டர்ல புக் பண்ணி எடுத்துருவாங்க. 200 ரூபா 300 ரூபாய்க்குலாம் எடுப்பாங்க. அங்க போயிடுச்சா வீட்டுக்குள்ள போலியா ஃபிட்டிங் ஆள் வேணுமா ஆள் அனுப்பி விட்டுருவோம். சென்னைக்கு மட்டும் இல்ல எல்லா ஊருக்குமே அனுப்பி கொடுத்துருக்காரு. அதான் திருநெல்வேலியில நம்பர் 1 ஃபர்னிச்சர்னா இதனாலதான் இருக்கிறாங்க. ஏன்னா லாங் எடுக்கிற கஸ்டமர் எல்லாம் யோசிப்பாங்க, ஐயோ எவ்வளவு தூரம் போகணுமோன்னு சொல்லி யோசிப்பாங்க. ஆமா. நம்மகிட்ட ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா இந்த கம்பர்ட் சோஃபாலாம் கொஞ்சம் ஸ்பெஷலா பண்ணி கொடுத்துருக்கோம். அதாவது ஒரு ஆள் படுக்கிற மாதிரி. ஒரு ஆள் படுக்கிற மாதிரி. பொதுவா மக்களே நல்லா கவனிங்க, ஒரு ஆள் படுக்கிற மாதிரி இருந்தாலும் நிறைய ஆட்ல பார்த்திருப்பீங்க இவ்வளவுதான் இருக்கும். இது ஒரு ஆள் படுக்கிற மாதிரி இருந்தா கூட நான் கேட்பேன் கஸ்டமர்ட்ட, சிங்கிள் சீட் வேணுமா இல்ல சிங்கிள் பெட் வேணுமான்னு. இது பெட் சிங்கிள் பெட்னா 3 அடி வீதி வரும், சிங்கிள் சீட்னா 21 இன்ச் தான் வீதி வரும். இது சிங்கிள் பெட் கான்செப்ட். சிங்கிள் பெட் கான்செப்ட். இது என்ன பிரைஸ் வருது? இது நான் கொடுக்கறது வெறும் 13,000 ரூபாய்க்கு கொடுக்கேன். ஒண்ணு இல்ல, ரொம்ப ஈஸி சிம்பிள் மெக்கானிசம் தான். எடுத்தாச்சு அப்படியே வந்துடும். அவ்வளவுதான். முடிஞ்சு. அவ்வளவுதான். பேக்ல சாயணுமா நாங்க ஃபுல்லா அப்படியே சாய்ச்சாச்சு. அவ்வளவுதான் முடிஞ்சு. அவ்வளவுதான். படுத்துக்கலாம். பெட் மாதிரி படுத்துக்கலாம். கொஞ்சம் சாஞ்சு உட்காரணுமா அப்படி சாஞ்சு. இதே 2-3 ஆப்ஷன் இருக்குது. இருக்கு, ஏகப்பட்ட ஆப்ஷன் பாத்துக்கலாம். ஆமா. தியேட்டரிக்கல் பர்பஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மாதிரி இந்த சினிமா தியேட்டர்லாம் அதுக்கெல்லாம் வீட்டுல ஹோம் தியேட்டர்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறவங்க எல்லாமே ஆர்டர் தருவாங்க. அவங்களுக்குலாம் கூட நான் ஹோல்சேல் ரேட்டா தனியா வச்சிருக்கேன். ஆனா அவங்களுக்கு மாடல் கொஞ்சம் மாறும். சின்ன சிம்பிள் மாடல் தான் கேட்பாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ரேட் இருக்கு. அந்த மாதிரி இருக்கிறவங்க எந்த ஊரா இருந்தாலும் எனக்கு ஆர்டர் தாங்க. ஏன்னா கேரளால இருந்து நிறைய மலையாளிஸ் எனக்கு அந்த ஆர்டர் தராங்க. ஆமா. அவங்க எல்லாருக்குமே நான் பெஸ்டா பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். தமிழ்நாடு நிறைய பேர் யோசிப்பாங்க எல்லாம் பண்ணுவாங்களான்னு சொல்லி. அது மாதிரி நம்ம பிடிசில பாத்தீங்கன்னா மெத்த பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ரொம்ப நாளா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஆமா. அவங்களுக்கு என்ன மாதிரி ஸ்பெசிபிகேஷன் வேணும், என்ன மாதிரி உடம்பு வலி இருக்கு, பாடி பெயின் இருக்கு பண்ணி கொடுத்துருவேன். சில பேருக்கு பாத்தீங்கன்னா பாடி பேக் பெயின் இருக்கும். அப்ப கீழே வந்து நல்ல ஹெவி ஹார்ட் ஃபோம் போட்டு மேல ஒரு 2 இன்ச் கூலிங் ஃபோம் சொல்லுவாங்க, சூப்பர் சாஃப்ட் அந்த மாதிரி கூலிங் ஃபோம்ல வரும். அது போட்டு மேல மட்டும் சாஃப்டா இருக்கும், கீழே ஹார்டா இருக்கும். ஸோ படுக்கும்போது அப்படி நிம்மதியா படுத்துரும். இந்த மாதிரி நாங்க போனல் ஸ்ப்ரிங் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். போனல் ஸ்ப்ரிங் வந்து எல்லாமே ஜாயிண்டா இருக்கும். ஒரு ஸ்ப்ரிங் கட் ஆனாலும் கூட எல்லாமே என்ன கொலாப்ஸ் ஆயிரும், மெத்த உள்ளி இருக்கும். இது பாக்கெட்டட் ஸ்ப்ரிங் 0% டிஸ்கவுண்ட். இப்ப நீங்க உட்கார வச்சுக்கோங்களேன், இங்க நான் உட்காந்து இங்க மட்டும் தான் மடங்கும். ஆமா. நான் இங்க உட்காரனா இங்க மட்டும் தான் மடங்கிருக்கா, இது மட்டும் தான் மடங்கிருக்கு. சரி, இது மட்டும் தான் அமுங்கும். இது சிங்கிள் சீட் பாத்தீங்கல்ல. இதுல வந்து 3 சீட் உண்டு. 3 சீட்ல நல்லா கவனிங்க. இந்த டைப் வந்து செஸ்டர் கோல்ட் டைப்னு சொல்லுவாங்க. பெருசா இருக்கும். பாக்ஸ் டைப் பாத்தீங்கன்னா நம்ம கம்பெனில வந்து கொடுக்க ரேட் பாத்தீங்கன்னா 18,000 கம்பர்ட் சோஃபா 3 சீட் கம்பர்ட் சோஃபா 18,000 தான் அங்க வரும். 18,000 தான் வெளிய. அது மாதிரி போக இந்த மாதிரி 3 தலைவாணி ஃப்ரீயா கொடுத்துறோம். நல்ல பெரிய தலைவாணியா பெருசா தான் இருக்கு தலைவாணி. தலைவாணி ஃப்ரீயா கொடுத்துறேன். அது போக டெலிவரி ஃப்ரீயா கொடுத்துறேன். டெலிவரி ஃப்ரீ வெறும் 18,000. சோ இவ்வளவு விஷயம் நான் 18 ரூபாய்க்கு பாக்ஸ் டைப் மாடல் கொடுப்பேன். என்னோட இன்ஸ்டா ஃபாலோ பண்றவங்க, யூடியூப் ஃபாலோ பண்றவங்களுக்கு அதுல நிறைய மாடல் போட்டு பார்த்தா தெரியும். சரிங்களா? அதுல இருக்கும். இது வந்து செஸ்டர் டைப். இது வந்து 22,000. அந்த மாடல் பாக்ஸ் அதான் எல்லாருமே கொடுத்துட்டு இருக்காங்க. பாக்ஸ் மாடல் எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் அப்படி சொன்ன முடியாது. அந்த பேக்கெட் ஸ்ப்ரிங் சூப்பர் சாஃப்ட். உட்கார்ந்த இடத்துல ரொம்ப சாஃப்டா இருக்கும். உட்கார்ந்து பாருங்க, சும்மா ஏறி உட்கார்ந்து பாருங்க, நல்லா இருக்கும். அருமையான செம்மையா இருக்குது. இப்போ அந்த மாதிரி பக்கத்துல எதுவுமே அசைவே இல்ல, நல்லா இருக்கும். நீ உட்கார இடமே அந்த சாஃப்ட்னஸ் ஃபீல் ஆகுது. அந்த அளவுக்கு நல்ல குவாலிட்டி. அந்த மாதிரி பேக் சைடு இதெல்லாம் பெருசா இருக்கும். ஆமா, நல்லா இருக்கும். சாயத்துக்கு நல்லா கம்ஃபர்ட்டபிளா இருக்கும். அந்த பாக்ஸ் டைப் கம்பர்ட் மாடல் வந்து 12 ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே. இதுலயும் அதே மாதிரி தான் ஃபோம்லாம் போட்டு எல்லாம் பண்ணி கொடுத்துருவோம். அதே மட்டும் இல்ல, நீ எந்த மாடல் பார்த்தாலுமே எல்லா மாடல்லையுமே கம்பர்ட் சோஃபா செஞ்சு தரலாம் இருக்கும்.
இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா அப்பல பாக்ஸ் மாடல் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி கம்பர்ட் சோஃபாங்கிறது அது ஒரு ஸ்பேஸ் சேவிங் கான்செப்ட் தான். அது வந்து எல்லா மாடலுமே பண்ணலாம். இந்த மாடல் அந்த மாடல் இல்ல, எந்த மாடலா இருந்தாலும் ஸ்பேஸ் சேவிங் பண்ணலாம். இது பாத்தீங்கன்னா இருக்கலே ஒரு ஹையஸ்ட் மாடல் கம்பர்ட் சோஃபா. ஏனால அப்படின்னா இது ஒரு ரெக்லைனர் மாடல் இருக்குது. இங்க பாருங்க சோஃபாவே என் நெஞ்சு வந்துரும், அவ்வளவு ஹைட்டா இருக்குது. இவ்வளவு ஹைட் வந்துரும் சோஃபா. இருக்கலே ஒரு ஹையஸ்ட் கம்பர்ட் சோஃபா. அதே மாதிரி வெயிட்டாவும் இருக்கும்ல, பயங்கர வெயிட்டா இருக்கும். அந்த மாதிரி யூசேஜ் பர்பஸ்லாம் பயங்கரமா இருக்கும். இதை பார்த்தா ஒரு கம்பர்ட் சோஃபா மாதிரியே இருக்காது. அதாவது பெரிய சோஃபா சின்ன வீட்டுல பெரிய சோஃபா போடணும்னு ஆசை இருக்கும், ஆனா பெரிய சோஃபா போடுறதுக்கு இடம் இருக்காது. அதனால அந்த கான்செப்ட் இது வந்து இடம் இல்லாத பட்சத்துல இந்த மாதிரி அதை வந்து ஒரு கம்பர்ட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அடியில வேணுமா அடியில இழுத்து விட்டுக்கலாம். சரிங்களா, அடியில் எடுத்து விட்டுக்கலாம். பெட் மாதிரி யூஸ் பண்ணி ஆயிடுச்சு. அதே சமயம் உங்களுக்கு ஃபுல் க்ளோஸ் பண்ணுமா, ஃபுல்லாகவும் க்ளோஸ் ஆயிரும். அதாவது இப்படி வச்சு ஒரு சின்ன ப்ரெஷர் மட்டும் கொடுத்தா போதும். ஃபுல்லுனா ஃபுல்லாக படுத்துக்கலாம். இந்த இடத்துல தலை சிட் ஆயிரும். ஓகே, இங்க இருந்து அப்படியே வந்து இங்க பெரிய கேப் இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். ஆனா இது அமுங்க தலை சிட் ஆயிரும். ஆனா இது வந்து பக்கா யூஸ் எதுக்குன்னா இந்த மாதிரி ஒரு ஃபோல்டு போட்டு சினிமா பர்பஸ், அதுக்கு தான் ரொம்ப பெர்ஃபெக்டா. அதுக்கு இதை விட கம்ஃபர்டபுளானது எதுவுமே இருக்காது. இருக்கல இதான் பக்கா சூப்பரா இருக்கும்ல. ஆனா இப்படி பார்த்துட்டு அப்படியே தியேட்டர்ல அப்படியே இருக்கல இதான் ஒரு பக்கா ஒரு அப்படியே இதுல படுத்துட்டு முன்னாடி ஒரு ஸ்கிரீனை போட்டா முடிஞ்சு போச்சு. நல்லா இருக்கும். தியேட்டர் செட்டப்ல வீட்லயே உட்காந்து பார்த்துக்கலாம். ஓகே, அது மாதிரி எந்த ஒரு மாடல் கொடுத்தாலும் கம்பெர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அதான் வந்து எந்த மாடல் நீங்க கேக்குறீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி தருவாங்க. இது என்ன ரேட்? இதோட ரேட் பாத்தீங்கன்னா அதிகபட்ச ரேட் பாத்தீங்கன்னா 29 ரூபாய். இது இப்ப 29 ரூபாய்க்கு கொடுத்துட்டு 29 ரூபாய் தான். அதுக்கு வெளியே வாங்கினா எவ்வளவு வரும்? இது 45 ரூபாய்க்கு மேல வரும். வா, அவ்வளோ கம்மியாக கொடுக்குறீங்க? ஆமாம், மேனுஃபேக்சர் தானே. ஓகே, அதனால கம்மியாக கொடுக்குறாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி சோஃபா தேவைன்னா நேரடியாக வந்து பாருங்க. குவாலிட்டி அப்போ தான் தெரியும். குவாலிட்டியை பார்த்துட்டு வாங்குங்க. இது வந்து இந்த மாதிரி இது மட்டும் இல்லை, நம்ம ஸ்பெஷல் எதுக்குன்னா சில்ட்ரன் சோஃபாலாம் பண்ணுறோம். சில்ட்ரன் சோஃபா? ஆமாம், பிறந்த குழந்தைக்கெல்லாம் சோஃபா உண்டு. அப்படியா? ஆமாம், பார்த்துருவோம். பார்க்கலாம் வாங்க முதல்ல, அதை பார்க்கணுமே. இந்த சோஃபா எடுத்துட்டீங்கன்னா இது குழந்தைக்கான தொட்டில் சோஃபா. ஓகே, லைட்டா ஆட்டி விட்டாலே அது பாட்டு ஆடிக்கிட்டே இருக்கும். நல்லா இருக்கும். குழந்தைக்கு என்னன்னா நல்ல ஸ்பேஸ். இது வந்து ஒரு 8 வயசுக்கு மேல இருக்கிற 8 வயசு வரைக்குமே குழந்தையில படுத்துக்கும். ஓகே, அதான் வந்து வெளியும் அவ்வளவு சீக்கிரம் வர முடியாது. தர்லாபுரம் இப்ப இது மேல நான் ஏறி உட்கார்றேன், நானே உட்கார்ந்துருக்கேன். உடைய போகுது குழந்தைக்குன்னு சொல்லிட்டு நீங்க உட்காடுறீங்க. அது கவுரவோ உடையவோ செய்யாது. அப்படிக்கா கவராது? அப்படியே நான் உட்கார்ந்து கவர்ல எனக்கு கவராது, அப்படிதான் இருக்கு. ஓகே, அது மாதிரி இந்த சைடும் என்னதான் ஃபோர்ஸ் கொடுத்தாலும் அது கவுருமான கவராது. இந்த இதான் அவ்வளவுதான் ஏறி இருந்தாலும் இதான். ஏன்னா அதுல வந்து ஒரு பேக் கான்செப்ட் கொடுத்துருக்கேன். அதுல ஒரு எட்ஜ் இதுல இருந்தாருல, இதுல வந்து ஒரு எட்ஜ் கொடுத்துருக்கேன். ஓகே ஓகே, அதோட குழந்தை இந்த சைடு வந்தாலும் கவராது, அந்த சைடு போனாலும் கவராது, இந்த சைடும் கவராது. அதனால குழந்தைங்களுக்காக ஒரு கான்செப்ட் பண்ணிக்கலாம். அதான் ஃபுல் சேஃப். இது நல்லா இருக்கும். குழந்தைங்களுக்கு செட்டு வெயிட்டா இருக்கும், நல்லா இருக்கும். இது பாத்தீங்கன்னா வெறும் 5000 ரூபாய் தான் கொடுத்துருக்கோம். 5000 ரூபாய் தான். வெறும் 5000. ஏதோ 10000 ரூபாய் 5000 ரூபாய் சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். விற்பாங்க, நம்ம 5000 ரூபாய். அது மாதிரி கொஞ்சம் குழந்தை வளருது, வளர்ந்த குழந்தைக்கு இந்த மாதிரி கொடுக்கும். எல்லாம் என்ன கலர் தனியா சோஃபா. ஆமா, இந்த மாதிரி இருக்கும். இது நம்மளே உட்காரலாம். உட்கார்றதுக்கு கரெக்டா இருக்கும். குழந்தைக்கு என்கிட்ட இருக்கு மாத்தி சொல்லிட்டாரு. நம்மளும் உட்காந்துக்கலாம், நல்லா இருக்கும். ஓகே, நல்லா இருக்குது. நல்லா கிளாத்தும் நல்லா இருக்குது. இது ஒரு 4 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கு. ரெண்டா ஒண்ணா? ஒண்ணு. ரெண்டு சொல்லுவாரு நினைச்சேன் நான். 3500 வரைக்கும் தரும். 3500 வரைக்கும். அதான் நேர்ல வரவங்களுக்கு மட்டும் தான் அது ஆஃபர். அந்த மாதிரி தரும். உங்க ஷாப்ல வந்து கிளியரன்ஸ் எல்லாம் நிறைய கொடுத்துட்டு இருந்தீங்க, எல்லாம் காலி ஆயிடுச்சா? இருக்குதா? இன்னும் கொஞ்சம் இருக்கு. அதான் என்ன ரீசன்னா இடமும் கொஞ்சம் பற்றாக்குறை, புது மாடல் வைக்கணும். அதனால நிறைய இருக்கிற அந்த சிங்கிள் சோஃபா, 2 சீட்டர் சோஃபா, 3 சீட்டர் சோஃபா, 3+1+1 சில மாடல்ஸ் இது எல்லாமே கிளியரன்ஸ்ல அனுப்பிட்டு தான் இருக்கேன். ஆமா, உதாரணத்துக்கு இங்க போயிரும் இந்த சிங்கிள் சீட்டர் சோஃபா, இதெல்லாம் பாத்தீங்கன்னா புது சோஃபா நல்லா இருக்கும். இதுல என்ன ஒரு பிரச்சனை, அந்த சோஃபால வந்து இதே சேம் கலர் எனக்கு கிடையாது, இதே கிளாத் கிடையாது. அதனால இதே கிளாத் இல்லாதனால 311 அடிக்க முடியாது. சோ சிங்கிள் தனியா தான் இருக்கு. இது யாராவது ஒரு கஸ்டமருக்கு சிங்கிள் தேவைப்படும், அவங்களுக்காக இந்த சிங்கிள் சீட்டர் சோஃபா எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஓகே சரிங்களா. இப்போ இதெல்லாம் பாத்தீங்கன்னா சிங்கிள் சீட்டர் சோஃபா பாத்தீங்கன்னா வெறும் 2000 ரூபாய்க்கு தான். 2000 ரூபாய்? வெறும் 2000 ரூபாய்க்கு தான். சொல்றீங்களா இல்ல வீடியோக்காக போய்? உண்மை, எப்பவுமே உண்மை. பிடிஷனா உண்மைதான். இப்போ பாத்தீங்கன்னா சார் நம்ம இதுல வந்து இப்போ எல்லாமே ரெடி ஆயிருச்சு. பக்காவா ரெடி பண்ணி இப்போ எல்லாம் டெலிவரிக்காக நம்ம ஃபுல்லா எல்லாம் லோட் பண்ணி வச்சிருக்கோம். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இங்கே நாங்க எல்லாமே ஃபுல்லா உங்க ஃபேக்டரி இங்க இருந்து நாங்க ரெடி பண்ணி தான் நம்ம அந்த ஷோரூம், அதுக்கப்புறம் டெலிவரி சார்ஜ் டெலிவரி பண்றது எல்லாமே இங்க இருந்தா போகுது. மேனுஃபேக்சரிங் வந்து இந்த இடம் தான், மிக அருகாமையில நம்ம ஷோரூம் பக்கத்துல இருக்கு. இது எல்லாமே டெலிவரி, இப்போ எல்லாம் டெலிவரி போறதுக்காக இப்போ ரெடியா இருக்கு, பேக்கிங் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ பாத்தீங்கன்னா சார் இப்போ வந்து ஃபோமிங் ஒர்க் வந்து பண்ணி வச்சிருக்கோம். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து சூப்பர் சாஃப்ட் ஃபோம் தான் இதுல யூஸ் பண்றது. சூப்பர் சாஃப்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா சூடு இருக்காது. ஒவ்வொரு மத்த இடங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா பியூர் ஃபோம் யூஸ் பண்ணுவாங்க. அப்ப வந்து ஹீட் ஆகும். இப்போ இது சூப்பர் சாஃப்ட் நாங்க யூஸ் பண்றதுனால உங்களுக்கு வந்து பாடி ஹீட் ஆகிறது வாய்ப்பே கிடையாது. எத்தனை இன்ச்சு போடுவீங்க? இது நாங்க வந்து 32 2 இன்ச்சு
1 இன்ச், அதாவது ஒவ்வொரு சோஃபாவுடைய இந்த மாடலுக்கு பொறுத்த மாதிரி நம்ம வந்து ஸ்பாக்கெட் ஸ்ப்ரிங் யூஸ் பண்ணி செய்வோம். ஸ்பாக்கெட் ஸ்ப்ரிங் வச்சு அதுக்கு மேல நம்ம இந்த சூப்பர் சாஃப்ட் ஃபோம் யூஸ் பண்றோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பக்கம் நம்ம மரம் வந்து மலேசியன் மாங்கனி மரம் தான் யூஸ் பண்றோம். மலேசியன் மாங்கனி பாத்தீங்கன்னா வுட் எல்லாம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். நாங்க வந்து இது வந்து எப்படின்னா நம்ம கெமிக்கல்ல வந்து முக்கி ஊற வச்சு திரும்ப அதை வெயில்ல காய வச்சு அதுக்கு பிறகுதான் நம்ம வந்து யூஸ் பண்றோம். ஏன் அப்படி பண்றீங்க? ஏன்னா அது நமக்கு வந்து இந்த பவுடர் மாதிரிலாம் வராது. நமக்கு வந்து இந்த செல் அடிக்கிற மாதிரி சொல்லுவாங்களா, அதெல்லாம் நடக்காது. உங்களுக்கு வந்து நம்ம கம்பெனில வந்து லைஃப் லாங் வாரண்டி தராங்க. இந்த வுட் லைஃப் லாங் வுட்டுக்கு வந்து உங்களுக்கு நாங்க வாரண்டி தரோம். கண்டிப்பா தரோம். நல்லா இருக்கும். ஒரு சோஃபா ரெடி பண்ணனா எத்தனை நாள்ல ரெடி பண்ணி கொடுக்கும் சார்? இப்போ வந்து நம்ம பாத்தீங்கன்னா ஒரு சோஃபா வந்து மாடல்ஸை பொறுத்து இருக்கு. இப்போ வந்து எப்படின்னா இப்போ வந்து கார்னர் செட் சோஃபானா ஒரு 2-3 டேஸ்லயே ரெடி ஆயிடும். மேக்ஸிமம் நாங்க வந்து டெலிவரியோட சேர்த்து கேட்கறது ஒரு 1 வீக் கேட்போம். 1 வீக்குள்ளே நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு சீக்கிரம் கொடுக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அமைச்சிருக்கோம் சார். இப்போ இது வந்து நம்ம ஸ்டிச் பண்ற ரூம், டைலர்ஸ் ரூம். அதான் வந்து சோஃபாலாம் வந்து நம்ம அந்த துணிகளுக்கு நம்ம தைக்கிறது வந்து இங்க தான் அந்த ரூம் தான். மற்றபடி இன்னும் 2 இடத்துல இருக்கு. இப்போ நம்ம யூஸ் பண்ற துணி பாத்துட்டீங்கன்னா டஸ்ட் ஃப்ரீ அண்ட் வாட்டர் ப்ரூஃப். உங்களுக்கு வந்து எப்படி நீங்க தண்ணி இதுல ஊத்துனாலும் ஸ்ப்ரெட் ஆகி அங்கனக்குள்ளே ஸ்ப்ரெட் ஆகி நிக்குமே தவிர நம்ம ஃபோமுக்கு உள்ள போகாது. ஃபோம் கீழே எவ்வளவு தண்ணி ஊத்துனாலும் போகாது. இன்னொன்னு உங்களுக்கு வந்து இது வந்து டஸ்ட் ஃப்ரீ. தட்டும் போதே உங்களுக்கு வந்து தூசி வெளில போயிடும். இன்னொன்னு உங்களுக்கு வந்து இது வாசபிளும் கூட. ஏதோ ஒரு டீ காஃபி ஏதோ கரை ஏதாவது சாப்பாடு கரை ஏதாவது பட்டாலும் நீங்க வந்து ஜஸ்ட் ஒரு ஷாம்போ ஒரு சர்ஃப் எக்ஸல் பவுடர் வச்சு நீங்க ஒரு காட்டன் துணியில தண்ணியில நினைச்சு தொடச்சிட்டீங்கனாலே உங்களுக்கு கிளியர் ஆயிடும். இதுல வந்து சூடும் கிடையாது. பேக் சைடுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜிஎஸ்எம் கூடுதல் உள்ளது. இதுதான் லேயர். வாட்டர் வந்து உங்களுக்கு உள்ள கீழே இங்க ஊத்தினாலும் போக விடாம தடுக்கிறதுக்கு அது கொடுத்து பிளஸ் வந்து டஸ்ட் ஃப்ரீயும் கூட. இந்த அளவுக்கு குவாலிட்டியா எல்லாமே பண்றதுனால ரேட்டும் கம்மியா கொடுக்கும். கண்டிப்பா நம்மளே எல்லாம் நேரடியா நம்மளே ஹோல்சேல் பண்றதுனால நம்ம கண் பார்வையில செய்யறதுனால நம்ம கரெக்டா இருக்கலாம், பர்ஃபெக்டா இருக்கும். ஓகே.